ஜெபம் செய்யும். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் கடந்த ஆண்டவரே, ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இதில் எந்த காலங்களிலும் நாங்கள் கடந்து வந்து கடைசி நிமிடங்களிலே நின்று கொண்டிருக்கிறோம். நீர் இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உயிரோடு இருப்பது உமது கிருபை. இந்த மாதத்தை காண செய்வது உமது கிருபை. எங்கள் ஜீவனை நீர் பாதுகாத்து, அழிவுக்கு விலக்கி காத்து, விபத்துகளுக்கு விலக்கி காத்து, வியாதிகளுக்கு விலக்கி காத்து, நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி என் வாழ்நாளை நீடிக்க பண்ணியிருக்கிறீர். அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனுக்காக, தாய்க்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கணவனுக்காக, மனைவிக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்ப வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துங்க. வருமானத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எங்கள் வருமானத்தை ஆசீர்வதித்து அதை விசேஷமாய் ஆண்டவரே மீதம் எடுக்க வைத்திரு. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உங்களுடைய பாதத்திலிருந்து இந்த மாதத்தை உங்களுடைய வார்த்தை வாக்குத்தத்தத்தின் வழியாக தொடங்க போகிறோம். நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே என்ற பாடல். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னையிலாயிருமே, எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலாயிருமே, எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலாயிருமே, எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதரும் உன்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதன் உன்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஆத்துமாவை திட்டாலும் அழிந்திடாமல் முன்னேறவே, ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலாயிருமே, எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. கைகளை வைத்து நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த பாதத்தில் எங்களை வைக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில
எல்லாவற்றையும் புதிதாக்குங்க. எல்லா உறுப்புகளையும் புதிதாக்குங்க. எல்லா வலிகளும், வேதனைகளும், பிளவுகளும், எல்லா வியாதிகளும், சரும வியாதிகளும், கேன்சர், டிபி, மூளையிலே கட்டி, ஆட்டிசம், நுரையீரல் பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள், லிவர் இஷ்யூஸு, கிட்னி இஷ்யூஸு, ஸ்பைனில் ப்ராப்ளங்க, முழங்கால்களிலே பிரச்சனைகள், கணுக்கால்களிலே பிரச்சனைகள், பாதங்களிலே எரிச்சல், சரீரம் முழுவதும் அரிப்பு, இவைகள் மத்தியிலே நாங்கள் இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, எங்கள் குடும்ப மருத்துவராகிய கிறிஸ்துவினாலே, பரிகாரியான கர்த்தரினாலே இப்பொழுது மீட்பும் சுகமும் ஆரோக்கியமும் பலனும் உண்டாகட்டும். தேவையை சந்திக்கிற ஆண்டவர் இந்த மாதத்திலே எங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து சேரும்படியாய், எங்கள் வறுமை நீங்கும்படியாய் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை திறந்து வைக்கப் போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இது திறந்த வாசலை வைக்கிறேன் என்று அநேகருடைய வேலைக்காக நீ சொல்கிறீர், அநேகருடைய பிஸ்னஸ்க்காக சொல்கிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உன்னுடைய வீட்டிலே இந்த மாதம் நீ குறைவை காண மாட்டாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, திருமணமாக வேண்டியவர்களுக்கு இந்த மாதம், ஓ தேங்க்யூ லார்ட், அநேக திருமண பத்திரிகைகளை நான் பார்க்கிறேன், அழைப்பிதழ்களை பார்க்கிறேன். அநேகர் வேக்காளாக ஈசாக்காக இணைய போகிறதையும், ஆதாமாக ஏவாளாக இணைய போகிறதையும், வேதத்தில் இந்த திருமணத்தை குறித்த வசனத்தை தேடி தேடி வாசிக்கும்படியா, மகிமைப்படுத்தும்படியா திருமணம் நடக்கப் போகிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். குழந்தைக்காக அந்த விசேஷமாய் பெற பண்ணுகிறவர், அந்த வார்த்தை கேட்ப பிரசவிக்க பண்ணுகிறவர், அந்த வார்த்தை கேட்ப நீர் இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவரே நீர் இறங்கி வந்து மரியாள் மீது, அன்னாளின் மீது, சாராள் மீது இறங்கி வந்தவர், மனோவா மனைவி மீது இறங்கி வந்தவர், இந்த பிள்ளைகள் மீது இறங்கி வந்து ஆவியினாலே ஒரு நல்ல பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளை கர்த்தருக்கேற்ற சன்மார்க்கனாய் வளர்க்கப்பட தேவன் உதவி பண்ணும்படியா நான் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை நீர் கொடுப்பீராக, அதிசயமாய் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே அதிசயமாய் கொடுங்க ஆண்டவரே. தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு சகல ஞானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வாதமாக வைங்க ஆண்டவரே. மரண படுக்கையில் இருக்கிறவர்களை உயிர்ப்பீங்க, கோமாவில் இருக்கிறவங்க எல்லாம் நீங்க எழுப்புங்க இயேசுவின் நாமத்திலே. வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்க, அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து உமக்கு அவர்கள் சாட்சியாய் அங்கு நிற்க நீ உதவி செய்யும். இந்த ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டும் நடத்தினார் எபினேசர், ஆமென். இனியும் நடத்துவார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆண்டவருடைய பேரை இம்மானுவேல். இம்மானுவேல் என்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். மரண இருளின் பல தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். குறிப்பாக இந்த திருமறை படிப்பதற்காக நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று சொல்லியிருந்தேன். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் அது அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அதை வாசிங்க. எத்தனை முறை வேணால் வாசிங்க. நீங்கள் ஒரு மணி நேரத்துலேயோ 2 மணி நேரத்துலேயோ அதை வாசித்து முடிச்சு விடலாம். ஏன் ஈவன் அரை மணி நேரத்தோடு வாசித்து முடிக்கலாம். ஆனால் நீங்கள் கவர் டு கவர் வாசித்து முடிப்பீங்க, அதுக்கு நான் அஷூரன்ஸ் தரேன். அது எப்படி இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் வரும். எனவே வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வாசித்தீங்கன்னா நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். ஆமாம், நான் பொருத்தனை பண்ணேன், ஏதோ ஆண்டவர் இம்மட்டமாக என்னை படிக்க வைத்தார். இது வரைக்கும் சாமுவேல் வரைக்கும் வர வச்சாருங்க, சங்கீதம் வரைக்கும் வச்சார். என்னால் முழுசாக முடிக்க முடியல, பரவாயில்ல. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன். அதில் நம்ம கவர் டு கவர் வாசித்துருவோம். ஜபத்தோட முழங்கால நின்று வாசிங்க.
அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ரொம்ப கம்மி தான், அரை மணி நேரத்துக்குள்ள நீங்கள் வாசிச்சிடலாம். முழங்கால நின்று அதை வாசிங்க. அதில் கொடுக்கப்படுகிற அந்த தலைப்புகளை பார்த்து அப்படி யோசனை பண்ணுங்கள். அதில் என்னென்ன நடந்திருக்கு, நிகழ்ந்திருக்கு, மெடிடேட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பார்க்கிற நம்ம எல்லாரும், இந்த அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற எல்லாரும் 40 நாள் முடிவுக்குள்ளாக நம்ம வேதத்தை முடித்து அதனுடைய பெரிய ரிவார்டை, பெரிய வெகுமதியை, பெரிய கிஃப்டை என் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். அதை பெற்றுக்கொள்ள தயாராகுங்க. சரி, இன்னைக்கான வாக்குத்தத்தம் என்ன? இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் என்ன? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 30th சாப்டர். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 8th verse, 38. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா பின்தொடரணுமா? தாவீது கேட்டான், அந்த தண்டை நான் பின்தொடரணுமா? எஸ். இதே ஃபாலோ பண்ணுங்க. ஈஸ்டருக்கு அப்புறம் கூட நிறுத்தாதீங்க. தொடர்ந்து பயணம் படுங்க. தொடரட்டுமா? என்ன நிலைமை அப்படின்னா, அந்த நிலைமையை கொஞ்சம் நான் வாசித்துறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் வாக்குத்தத்தத்தை நான் சொல்கிறேன். தொடரணுமா அப்படின்னு கேட்டுட்டு, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். என்ன விஷயம்? கான்டெக்ஸ்ட் என்ன செய்தாங்களாம்? சிக்லாக் அப்படி இடத்துல சேரும் பொழுது அமலிக்கேயர்கள் தென்புற சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னினாலே சுட்டெரித்தார்கள். கொள்ளையடிக்கப்பட்டாங்க. They are all robbed. நம்முடைய ஐஸ்வர்யம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கல்வி, நம்முடைய பதவி எல்லாம் திருடப்பட்டிருக்கிறது. சூழ்நிலை அதுதான். இதுதான். They are all robbed. அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்க. இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா, முதல்ல சிறியவங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில்ட்ரன்ஸ். பிசாசு யாரை தொடுறான் பாருங்க. முதலாவது சிறு பிள்ளைகள், அடுத்து பெரியவர்கள். சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அவ்வளவுதான். திருட வந்து திருடிட்டு போகிற மாதிரி இங்கே ஒரு அமலேக்கியர்கள் வந்து எல்லாவற்றையும் கொள்ளை அடித்து கொண்டு போய்விட்டார். குடும்பமே சின்ன பண்ணமாக போயிருக்கிறது. இதுதான் சூழ்நிலை. லெந்து நாட்களிலே நாம ஜெபிக்கிறதுக்கான சில குறிப்புகளை எடுத்திருப்போம். அந்த குறிப்பின் முழு வடிவமே இங்க வந்துருச்சு. என்னன்னா சிக்லாக், அதுக்குரிய அர்த்தத்தை நீங்க வாசிக்கணும். அடுத்து நம்ம பிள்ளைகள், அதற்காக நம்ம ஜெபித்தோம். நம்ம பெரியவர்கள் அவருடைய நீடிய ஆயுசு நாட்களுக்காக, அவருடைய சுகத்திற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். மனைவி, குமாரர்கள், குமாரத்திகள் அவருடைய திருமணத்திற்காக, வேலைக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக ஜெபித்திருக்கிறோம். ஆனாலும் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போனான். இப்ப அவன் நிலைமை என்னன்னா, அப்போது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அல்லேலூயா. சத்தமிட்டு அழுதான். பிரியமானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். சத்தமிட்டு அழுதோம். யாருக்கும் கேட்கக்கூடாது என்று பாத்ரூம்ல என்று அழுதோம். யாரும் பார்க்கக்கூடாதபடி பயணப்படுகிற பொழுது அழுதோம். யாருக்கும் தெரியாதபடிக்கு கண்ணீரை அடக்கி கொண்டோம். கண்களிலே நீர் ததும்பி ததும்பி நின்றது. மூச்சு எரித்தது. பெருமூச்சு விட்டோம். வேதனைக்கு விளிம்பிலே போய் நின்றோம். கண்ணீரே நமக்கு உணவாயிற்று. நம் கண்களிலே கண்ணீர் வழிந்து அது நம்முடைய சின்ல கண்ணுங்களிலே வந்து அது உணவாக மாறிற்றான். தாவீது சில நேரங்களில் எழுதும் பொழுது சொல்லுவான், என் கண் என்னுடைய தலையணை என் கண்ணீரால் நினைத்தேன். அப்படிதான் பல இரவுகள் தூங்கும் பொழுது நீங்க சைட்ல படுத்துக்கொண்டு இந்த ஒரு சைடு உங்க கண்ணில் தண்ணீர் அப்படியே வழிந்து அந்த பக்கம் போய் உங்க படுக்கை முழுவதும், படுக்கையில தலையணை முழுவதும் கண்ணீரால நிரம்பி இருக்கிறது. எத்தனையோ இரவுகள் அழுதிருக்கிறீங்க. அதற்கு காரணங்கள் பல இருக்கலாம். பிள்ளைகளின் தோல்வி, வாழ்க்கையிலே விரக்தி, படிப்புல தோல்வி, இத மாதிரி திருமணம் ஆகல, குழந்தை கிடைக்கல, வேலை கிடைக்கல, வியாதி, வறுமை ஒரு பக்கம், பிசினஸ் உயர்வு கிடைக்கல, நிறைய கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கொடுங்கோல் ஆட்சி செய்கிற ஆட்சியாளர் கைகளிலே மாட்டி அவதி உற்று கொண்டிருக்கிறோம். ரொம்ப வேதனை. நம்ம காரணம் இல்லாம பகைக்கிறாங்க. அவர்கள் மத்தியில மற்றவர்களுக்கு நாம ஒரு ஏளன பொருளாக மாறிட்டோம். தாவீது ரொம்ப அழகா எழுதுவான், நான் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய பாடலானேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை பற்றி அவங்க ஒரு பாட்டே எழுதலாம், அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு. அப்படி அந்த சமயத்துல மன கிளேசமானதினாலே எல்லாரும் அவனை கல்லெறியும்படி கூட இருந்தவங்களே, அவனோடு கூட பயணப்பட்டவங்களே அவனை கொலை செய்யும்படி கல்லெடுத்து கொண்டாங்க. அப்படியும் பட்ட ஒரு துரோகங்களை நாம் பார்த்து தான் வருகிறோம். ஆனாலும் தாவீது அவன் அந்த அழகா இருக்கும் அந்த வசனம். அது உங்களுக்கு நான் சொல்றேன், அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி உங்க மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உங்க சுவரில் எழுதுங்க, உங்க கார்ல எழுதுங்க, எங்கெங்க உங்க மனசுல டைரியில் எழுதுங்க, பைபிள் எழுதுங்க. இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதுல 1008 அர்த்தங்கள் இருக்குது. கர்த்தர் எனக்காக செய்வார், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார், கர்த்தர் என்னை பார்க்கிறார். யோபு கேட்டா அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த பாதை கர்த்தருக்கு தெரியும், திடப்படுத்தி கொண்டான். யோபு எல்லாவற்றையும் இழந்தான். சரீரத்துல கூட பல வியாதிகள், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதிகள். அவன் சொன்ன வார்த்தை அதுதான், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படின்னா தெரியுமா, தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் சொல்றான், நான் சரியாயிடுவேன். நம்ம சில நேரங்களில் நானே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அது பரலோகத்துல போய் பார்ப்பான் அப்படிலாம் இல்லை. நான் இன்னைக்கு சொல்றேன், இது மாறும், நான் குணமாவேன், எனக்கு எல்லாம் திரும்ப கிடைக்கும், நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார் என்று சொன்னது மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எண்ணி முடியாத ஆச்சரியங்களை அதிசயங்களை செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால நான் கர்த்தருக்குள்ளே என்னை திடப்படுத்திக் கொள்வேன். யோபுவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, அழகா திடப்படுத்திக் கொண்டான். இல்லை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல,
என் சொந்த கண்களே அவரை காணும். இப்படி இல்லை, இப்படி கண்ணை மூடி இருக்கு, இங்க கண்ணம் குடி விழுந்திருக்கு, வாய் ஒட்டி இருக்கு, சாப்பிட முடியல, கண்ணு தெரியல. அவன் சொல்றான், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கார். நடந்தது என்னன்னா, இப்போ வாசிக்கிறோம் பாருங்க. அந்த ஏபோத்தை கொண்டு வர சொன்னான். ஏபோத்து ஆண்டவரை வழிபடுகிற அந்த மார்ல போடுகிற ஏப்ரன் மாதிரி அதை கொண்டு வந்து ஆண்டவரை வழிபட்டு அவன் ஆண்டவரத்துல கேட்கிறான், இந்த தண்டை நான் பின்தொடரட்டுமா? எப்பவுமே ஆண்டவரை கேட்காம எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லிட்டு செய்யுங்க. எதை செய்தாலும் தொடரட்டுமா, அதை நான் பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர். அல்லேலூயா, அதை பின்தொடர். இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் பின்தொடர். போ, எழும்பு, பின்தொடர். போயிட்டு முன்னே செய்து வந்தது போல இப்பவும் செய். ட்ரை அகைன், கோ ஃபார்வர்ட், மூவ் ஃபார்வர்ட். பாசிட்டிவா இரு, நெகட்டிவா இருக்காது. கோ, அதை தொடர். அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நல்ல சத்தம் ஓராமேன்னு சொல்லுங்க. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இடையில நடந்த விஷயம்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும், நேரம் இல்லை. 19ஆம் வசனம், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சகலத்தையும், இல்ல இங்க பார், எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரிலும் குமாரத்திகளிலும் ஒன்று குறைப்படாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அல்லேலூயா. தாவீது திருப்பி கொண்டான். அவன் அழுத பொழுது பலனில்லாமல் போகும் மட்டும் அவன் அழுத. கர்த்தர் அவனை அழுகையை களிப்பாக மாற்றினார். இந்த மாசம் எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வீங்க. திரும்ப சொல்ல ஸ்டேட்மெண்ட், இந்த மாசம் சகலத்தையும் நீங்க திருப்பிக் கொள்வீங்க. சகலத்தையும். எதெல்லாம் இழந்தீங்களோ, தொலைத்தீங்களோ, எதெல்லாம் விட்டு வந்தீங்களோ, எதெல்லாம் உங்க கைவிட்டு போயிற்றோ, சரீரத்துல வியாதியானாலும் சரி, அது வேலையானாலும் சரி, அது படிப்பானாலும் சரி, அது ஊதியமானாலும் சரி, அது வீடானாலும் சரி, அது நிலமானாலும் சரி, அது பிளாட் ஆனாலும் சரி, அது ஃபிளாட் ஆனாலும் சரி, எல்லாவற்றையும் இந்த மாசம் நீங்க திருப்பிக் கொள்வீங்க. வாழ்க்கையை தொலைத்து போயிருந்தால் நீங்க திருப்பிக் கொள்வீங்க. ஆவியான சபைகளுக்கு சொல்வது, கவர்ந்து கேளுங்க, கூர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி ஆசீர்வாதம். யோபு இரட்டத்தனையாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவன் இழந்ததெல்லாவற்றையும் மீண்டும் 2 மடங்காக ஆண்டவர் கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் அப்படியே செய்வார். ஜெபம் பண்ணலாம். உங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய மாதத்தில் கொண்டு வந்த இந்த நல்ல வாக்குக்காக ஸ்தோத்திரம். மிகுந்த சந்தோஷமா இருக்கு ஆண்டவரே. நாங்கள் எங்களை திடப்படுத்திக் கொள்கிறோம். நாங்கள் திடப்படுத்தி ஸ்திரப்படுத்திக் கொள்கிறோம். ஏனென்றால் எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தருக்குள்ளே நாங்கள் திடப்படுத்திக் கொள்கிறோம், மனுஷனுக்குள்ளே அல்ல. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. நான் கர்த்தராலே ஒரு சேனைக்குள்ளே, நான் கர்த்தராலே ஒரு மதில நான் தாண்டுவேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட நான் திருப்பிக் கொள்வார். சும்மா இல்லை, சகலத்தையும் நீ பின்தொடர். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வார். பின்தொடர். வேதத்தை வாசி, ஜெபம் பண்ண, உபவாசம் பண்ண, பின்தொடர். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வார். தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டார். அப்படியே நான் திருப்பிக் கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த மாதத்தை விசேஷமாக இந்த ஊழியத்தை ஆசீர்வதி. இந்த ஊழியத்தில் பங்காளராக இருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு. அவள் குடும்பங்கள் எல்லாம்
இந்த மாதம் இந்த வாக்கின்படியே அவள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளட்டும். கைகளை உயர்த்தி நான் சொல்றேன், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளட்டும். யோபு இழந்தது எல்லாவற்றையும் கத்து திருப்பி கொடுத்து அவனை தீர்க்காயுசோடு 4 தலைமுறை வரைக்கும் வாழ வைத்தவர். இந்த பிள்ளைகளை வாழ வைத்து ஆசீர்வதிங்க. சகலம் திருப்பிக் கொள்ளப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.